வணக்கம், நான் நிரோஷன். இன்றைக்கு நம்மள நிகழ்வு கொண்டாடி இருந்தோம். இதுல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றா, இளைஞர்கள் இப்ப சில உற்பத்திகள்ல அதே நேரத்துல தொழில் முனைவோர்களாக இருக்கிறார்கள் பங்கு பெற்றி கொண்டிருந்தது. பங்கு பெற்றியது வேறு லெவல் விஷயம். கிட்டத்தட்ட 14 பேர் பங்கு பெற்றிருந்தது டோட்டலா. அதுல நிறைய ஐடியாக்கள் காய்ச்சிருந்தோம். நான் கதைச்சு முடிச்சா பிறகு நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா காய்ச்சிருந்தோம். எப்படியும் எனக்கு ஒரு 4 நம்பிக்கையான ஆக்கள் இருக்கணும். 4 பேர் செய்வினம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுல நாங்க என்ன விஷயத்தை பெரிய கதைக்க வந்தோம்டா, இந்த மண்ணை நீரை எல்லாத்தையும் பாதுகாக்கணும்டா விவசாயி பாதுகாப்பா இருக்கணும். விவசாயிக்கு சரியான நாலேஜ் போய் சேரணும். அந்த விவசாயி நல்ல நாலேஜபிளான பாதுகாப்பா இருக்கணும்டா அவர் விற்பனை செய்யற இல்லாட்டி அவர்கிட்ட இருந்து கொள்வனவு செய்கிறால் அது சம்பந்தமான பூர்ண நாலேஜோடையும் அவருக்கும் ஒரு பொறுப்புணர்வு அறம் சார்ந்து இருக்கணும். அந்த கொள்வனவு செய்கிறால் எப்படி சந்தையில நிலைத்திருக்கலாம், அவர் தன்னுடைய உற்பத்திகளை எப்படி பல்லுயிர் நிறுவனம் உருவாகி நடைபெற்று கொண்டிருக்கிறோ அதே மாதிரி எப்படியான விஷயங்களை செய்யணும் என்ற சம்பந்தமாக கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கதைச்சு கொண்டிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு உற்பத்தி. அந்த உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள் விவசாயிட்டமிருந்து கொள்வனவு செய்ய போறோம். அந்த விவசாயி மண்ணையும் நீரையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த கொள்வனவு செய்கிறால் ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற எண்ணக்கருவில இப்படியான சில செயற்பாடு செய்கிறோம். இது தொடர்ச்சியாக இதோட முடிகிற விஷயம் இல்லை. இது தொடர்ச்சியாக நாங்கள் ஃபாலோ பண்ண போறோம். பல்லுயிர் எப்படி தோன்றி நடைபெற்று சக்சஸா போகுதோ அதே மாதிரியாக நிறைய முக்கியமாக குறைஞ்சது ஒரு 2 அல்லது 3 நிறுவனமாவது அடுத்த வருஷம் உருவாகி அதுக்குரிய சரியான பாதையில பயணப்படும் என்றதுல எதவித மாற்றமும் இல்லை. நன்றி.